பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 16வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமற் போவதும் இல்லை, உண்மை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் முடிவு விளங்கும். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். நல்லா கூர்ந்து உண்மையை நல்லா புரிஞ்சுக்கணும்னா தான் இது நல்லா புரியும். இப்போ இல்லாததற்கு இருப்பு கிடையாதுன்னா, ஒரு பொருள் இல்லைடா நம்ம வீட்டில், அந்த இல்லாத பொருளுக்கு இடம் தேவையா? உலகத்திலே அந்த பொருளே இல்லை, அந்த பொருளுக்கு இந்த உலகத்தில் எங்கன்னா இடம் தேவைன்னா இடம் தேவையில்லை. அதேமாதிரி இருப்பதற்கு இல்லாமல் போவதும் இல்லை. ஒரு பொருள் இருக்குதுன்னா நம்ம இந்த இடத்துல எடுத்து போட்டால் வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், அதுக்கு இடம் இருந்தே தீரும். இந்த உலகத்தில் இருக்கிற இது என்ன பெரிய அதிசயம் நினைக்காதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் ஆய்ந்து பார்த்து தான் ஞானங்கள் புரிய ஆரம்பிக்கும். வினை பயன்களுக்கெல்லாம் இது சேர்ந்து வரும். இந்த மாதிரி பொருள் மட்டும் நினைக்கக்கூடாது. அப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னா அதற்கு கண்டிப்பாக இடம் இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. இங்கே இல்லை நம்ம தூக்கி போட்டோம், வேணாம் குப்பையில் தூக்கி போட்டால் குப்பைக்கு ஒரு இடம் அங்கே இருக்குல்ல, குப்பை தொட்டி. அது மாதிரி எல்லா பொருளுக்கும் இடங்கள் உண்டு இருக்கிற பொருளுக்கு. இது மாதிரி யாருக்கு இது என்ன, உண்மை உணர்ந்த ஞானிகளுக்கு அது புரியும். உண்மை உணர்ந்த ஞானிகளுக்கு அது புரியுன்றார். இப்போ அது எப்படின்னா, ஒரு சினிமாவே எடுத்துக்குவோம். ஏன்னா சினிமா சொன்னால் தான் உதாரணம் புரியும். ஒரு 4-5 பேருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பார். சரி, நீ இந்த டைலாக் பேசணும், இதை நீ பேசணும், இப்படி கையாசிக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துருவாங்க. டைரக்டர் சொல்லிட்டாருன்னா அதை அந்த வார்த்தை வினை பயன் அவங்க இதயத்தில் இடம் பிடிச்சிருவாங்க, மனசில். அந்த மனசில் அவங்களுக்கு அந்த பொருளுக்கு அந்த வார்த்தைக்கு இடம் உண்டு. ஆனால் எதுவுமே இல்லைன்னா அந்த மனசில் இடம் தேவை. தியானத்தை எடுத்துக்குவோம். தியானம் பண்ணும்போது வெளியில் இருக்கிற எண்ணங்கள் எதுவுமே நம்ம மனசுக்கு வரக்கூடாது. அப்போ எதுவுமே இல்லை, பொருளே இருக்கக்கூடாது, எந்த ஒரு நினைவும் இருக்கக்கூடாது. அப்போ அந்த இல்லாததுக்கு நம்ம மனசில் இடம் இருக்கக்கூடாது. அப்போ தான் தியானம் கைகூடும், மிக அமைதியாக சாந்தி அடைய முடியும். அப்போது தியானம் கைகூடும், மனசு அலைபாயாது. எந்த ஒரு பொருளுக்கு இடம் விடக்கூடாது. பொருளே இல்லை, நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சிடணும். எதுவுமே எல்லாத்தையும் வெளியில் வருது, மனசுக்கு வந்தால் கூட அதை வெளியே நினச்சிடணும். அப்போ எந்த ஒரு இல்லாத பொருள் ஆயிடுச்சு. அப்போ மனசில் நமக்கு இடம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்க தேவை. இப்போ இல்லாத பொருளுக்கு இடம் இல்லை, அப்போ தியானம் கைகூடும். அப்போ ஆசை வச்சோம்னா அந்த ஆசைக்கு இடம் கொடுக்கணும். அப்போ அலைச்சல் ஜாஸ்தியாகும், மனசுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாகும். இது மாதிரி நிறைய யோசனை பண்ணால் ஞானத்தில் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அதுதான் சொல்கிறார், உண்மை உணர்ந்த ஞானிகள் அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்கிற மாதிரி, இங்கே இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் இல்லை, உண்மை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் முடிவு விளங்கும். இது ரெண்டுடைய முடிவு அவங்களுக்கு புரியும்னு சொல்கிறார். நல்லா கொஞ்சம் திருப்பி நம்ம பகவானை சரணாகதி அடைஞ்சாலே நம்மளுக்கு அந்த ஞானத்தை ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பார். இதெல்லாம் படிக்கணும்னு கூட தேவையில்லை. நிறைய பேர் படிக்காதே பெரிய பெரிய மகான்கள் ஆகியிருக்காங்க இல்லையா? அதுமாதிரி நம்ம இறைவனை சரணாகதி அடைஞ்சால் நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். பக்தி தானே தேவை. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.